إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின் அவனுடைய தூதர் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அடியொட்டி நடக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், பேரன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் முரண்பாடும் அதன் விபரீதங்களும் என்ற தலைப்பில் சில முக்கியமான தரவுகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இரண்டினுடைய நிழலில் நாம் பார்க்க இருக்கிறோம். பேரன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த தலைப்புக்கு நுழைவதற்கு முன்னால் ஜும்ஆவினுடைய முழுமையான நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இமாமுக்கு நெருக்கமாக இருக்கணும். இமாமுக்கு நெருக்கமாக இருக்கணும். பின்னுக்கு சுவரில் சார்ந்துட்டு இருக்கிறவங்க தூரத்துற இருக்கிறவங்க முன்னுக்குவாங்க. முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அது நபிகளார் சொன்ன காரணங்களில் ஒன்று. தூக்கம் வந்தால் கூட திருமீதியில் வரக்கூடிய சஹீஹான செய்தி, நீங்கள் இடத்தை என்ன செய்து கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இருந்து தூக்கம் வரைதாண்டா வேலையில் டயரில் கஷ்டத்தில் வந்திருப்பீங்க. மிகச்சி என்ன செய்யும், அதுவும் குளிச்சுட்டு மாறதுனால ஒரு நல்ல ஒரு தூக்கம் வந்து அறியாமலே நம்மளை மிகச்சி வாரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் ஹொத்துபாக்களும் செட் ஆகாட்டியும் தூங்குறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும். அப்போ எங்களுக்கு ஹொத்துபா சரி அமையுதோ அமையலையோ எங்களுக்கு அது அவரோட சம்மந்தப்பட்டது. எங்களுக்கு நன்மை என்ன செய்யணும், முழுமையாக கிடைக்கணும் என்றால் நாங்கள் தூங்கக்கூடாது. தூக்கம் மிகைக்க பார்க்குது அப்படி என்றால் நாங்கள் இடத்தை மாற்றி என்ன செய்யணும், உட்கார்ந்து கொள்ளணும். அந்த மாதிரி நபிகள் வழிகாட்டினாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா தூங்குவாங்க, இந்த மாதிரி இருந்துட்டு என்ன ஒரு காலை உயர்த்தி வச்சுட்டெல்லாம் தூங்குறது, அப்படியே தூங்கிட்டு எழும்பி தொழுவாங்க. உதுவை முறிக்கிற காரியங்களில் ஒன்று தூக்கம். அதுவும் சப்பானங்கோரி இருந்தால் மாத்திரம் உது முறியாது. மற்றபடி எந்த மாதிரி தூங்கினாலும் இதா நாமத்தில் ஆயினான் இஸ்தாத்துல்லாக்கல் விக்கா, ரெண்டு கண்ணும் தூங்கிட்டேன்னா முடிச்சு அவிழ்ந்துடு. முடிச்சேன்னு சொன்னால் பித்துவாரம் என்ன செஞ்சிடும், உடனே ஓப்பன் ஆயிடும். கண் ரெண்டும் பொத்துப்பட பித்துவாரம் ஓப்பன் ஆயிடும், காற்று போனாலும் விளங்காது. அப்போ அந்த மாதிரி இருந்து தூங்கினாங்கடா அவங்க உது செஞ்சுட்டு வந்து தான் என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் இந்த இதில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் தூங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஒவ்வொரு மாதிரியும் இருந்து தூங்கிடுறாங்க. அதே இதோடு எழுப்பிட்டு என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. அந்த தொழுகையில் எந்த நன்மையும் கிடைக்கின்ற உது இல்லாமல் தொழுகை இல்லை. அப்போ அர்த்தம் இல்லாமல் போகிறோம்ங்கிறது. அப்போ இதை கவனத்தில் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள்ள நான் நுழைகிறேன். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே,
அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் இந்த எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏனென்றால், இன்று நாங்கள் எல்லாம் ஏகத்துவவாதிகளாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹை நாங்கள் அதற்காக வேண்டி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் ஒரு சமுதாயம் ஷிர்கிலையும் பித்அத்திலையும் மூழ்கி போய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் எங்களை உண்மையான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்வதற்காக, அந்த அடிப்படையை ஒட்டி இபாதத் செய்வதற்காக எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் என்றால் நாங்கள் உண்மையில் அல்லாஹை புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்ன ஷைத்தான கத் அஇஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவதை ஷைத்தான் நிராசை அடையிட்டான். வலாக்கின் ஃபி தஹ்ரீஷி பைனஹும், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் முரண்பாட்டை, பகைமையை ஏற்படுத்துவதில் அவன் என்ன செய்யல, நிராசை அடையல. இந்த செய்தி என்ன சொல்லுதண்டா, நபிகளார் தொழுகையாளிகள் என்று டார்கெட் பண்ணுவது ஏகத்துவவாதிகளை, ஷைத்தானை வணங்குவதை என்பதை ஷிர்கை டார்கெட் பண்ணுகிறார்கள். அப்ப ஏகத்துவவாதிகள் ஷிர்க்கு வைக்க மாட்டார்கள். ஏகத்துவவாதிகளிடமிருந்து ஷிர்க்கு என்கிறது நிகழவே நிகழாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்கிறது ஏகத்துவவாதிகிட்ட இருந்து, உண்மையான அகைதாவை விளங்கியவரிடமிருந்து நிகழவே நிகழாது. அந்த பகுதியை ஷைத்தான் முழுமையாகவே நிராசை அடைஞ்சிட்டான் என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். ஆனால் அப்ப ஷிர்க்கு வைக்க மாட்டாங்களே, என்ன செய்யற, ஷைத்தான் அடுத்த பகுதியில் நின்று விளையாட பார்க்கிறான். அதுதான் பகைமையையும் முரண்பாட்டையும் என்ன செய்யறது, ஏற்படுத்துறது. அதில் அவன் என்ன செய்யலையாம், ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியில் அதை ஏற்படுத்துறதுல அவன் நிராசை அடையவே இல்லையா. இன்றைக்கு பாருங்க, இந்த ரெண்டு பகுதியுமே எங்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இணை கற்பிக்க மாட்டோம், ஷிர்க் வைக்க மாட்டோம், அதனுடைய சாயல், அதனுடைய வாடை கூட எங்களிடம் இல்லை. அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஆனால் முரண்பாடு, பகைமை, கோபம், விரோதம் இது நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு ஏகத்துவ உள்ளமும் இல்லை அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. மற்ற அத்தனை உள்ளங்களிலும் ஷைத்தான் பூந்து விளையாடுகிறான் என்று சொல்ற அளவுக்கு இன்று புறையோடி போயிருக்கிறது இந்த பகைமை, முரண்பாடு, கோபம், குரோதம், வஞ்சகம், கசடு இவைகள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது ஷைத்தான் ஏகத்துவவாதிகளிடம் சபதமிட்ட ஒரு பகுதி. அதுல அவன் நிராசை அடையில்ல, அவன் அதை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறான், வெற்றி அடைஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப நாங்க அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்படி அவன் ஷிர்கில் அவன் நிராசை அடைஞ்சானோ, இணை கற்பிக்க மாட்டார்கள் என்று ஷைத்தான் உறுதி கொண்டிருக்கிறானோ, அதே மாதிரி அடுத்த சைடில் இந்த முரண்பாடு விஷயத்திலும் நான் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அந்த விஷயத்திலும் ஷைத்தான் என்னிடம் நிராசைதான் அடைவான் என்ற சபதத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா, இன்றை பாருங்க, இந்த முரண்பாடு, பகைமை என்கிறது கணவன் மனைவி, இரண்டு நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார், ஒரு பள்ளி நிர்வாகம், இப்படி எல்லா மட்டத்திலையும் என்ன செய்யுது, அந்த முரண்பாடுகளும் பகைமைகளும் புறையோடி போயிருக்கு. இதனால என்ன நடக்குதுண்டா, பயங்கர விபரீதம். கிட்டத்தட்ட ஷைத்தான் அந்த ஷிர்க் வைக்கிறதுல, இணை கற்பிக்கிறதுல நிராசை அடைஞ்சிட்டான்னு நபிகளார் சொன்னாங்களே. அப்ப நிரந்தர நரகத்துக்குள்ள ஒரு ஏகத்துவவாதியை போட இயலாது. அதுல என்ன செஞ்சிட்டான், நிராசை அடைஞ்சிட்டான். ஏன்னா ஷிர்க் வச்சவங்க மட்டும்தான் நிரந்தர நரகம். மற்ற எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான், தான் நாடியவர்களை தண்டிப்பான். ஆனா என்று ஒரு நாள் என்ன செய்வாங்க, சுவர்ணம் செல்லுவார்கள். ஷைத்தான் என்ன பார்க்கிறான்டா, நிரந்தர நரகத்துக்குள்ளதான் போட்டுக்கொள்ள இயலாட்டியும் நரகத்துக்குள்ள இவனை போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யறான், ட்ரை பண்றான். ஏன்னா அந்த முரண்பாடுகள் அந்த மாதிரியான பயங்கர விபரீதத்தை என்ன செய்து ஏற்படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்,
இது முஸ்லிம்ல வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடன் எடுத்து காட்டப்படுகிறது. அதற்காக அந்த 2 நாளையிலும் சுவனத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் அல்லாஹ் அந்த 2 நாளை மன்னிக்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கான கூலிகளை என்ன செய்கிறான், அந்த 2 நாள்லையும் கொடுக்குறான். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இந்த 2 நாள்லையும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அந்த வானவர்கள் அல்லாஹ்விடம் எடுத்துட்டு போறாங்க காண்பிக்கிறது. 2 பேர்றதை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், தட்டி விடுறானா. அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. இந்த 2 பேரும் யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைத்து கொண்டவர், பேசாம இருக்கிறவங்க, முரண்பட்டு கொண்டு கோபம் குரோதத்தோடு இருக்கிறவங்க. அல்லாஹ் சொல்றான், நம்ம அந்த வானவர்கிட்ட அவகாசம் கொடுங்க. எப்ப இந்த 2 பேரும் அந்த பகைமையை இல்லாமல் ஆக்கிட்டு வராங்களோ அப்ப என்ன செய்யுங்க, எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க செய்யற இபாதத்துக்கும் எங்களுடைய ரப்புக்கும் இடையில இந்த பகைமை, இந்த முரண்பாடு மிகப்பெரிய ஒரு திரையாக இருக்கிறத பாருங்க. அப்ப நாங்க எதற்கு அமல் செய்யறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூ தாவூதுல வரக்கூடிய செய்தி, திர்மிதி அஹ்மதில் எல்லாம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு திங்களும் வியாழன் நோன்பு பிடிப்பாங்களாம். இவங்க கேட்பாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஏன் ஒவ்வொரு திங்களும் வியாழனை நோன்பு பிடிக்கிறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார், இன்னல் அஅமால து'ரது யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கும் வேளையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். அமல் செய்கிறது மட்டுமல்ல வேலை, அதற்கு கூலி வழங்கப்படணும். அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்ளணும். அவ அல்லாஹ்வுடைய தூதருடைய கவனத்தை பாருங்க. இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்கணும். ஏன்? அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப அருகதையாக இருக்கும். உண்மையில் எங்களிடம் கைவிடப்பட்ட ஒரு சுன்னா கூட இது. சுன்னாவுக்காக போராடக்கூடிய ஒரு சமுதாயம். திங்கள் வியாழன் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு நோன்பு பிடிப்பவர்கள் எங்களில் எத்தனை பேர்? இது ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்ளும். அந்த சுன்னாவை கடைபிடிக்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசை கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும், இபாதத்து செய்து அது அதன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட இன்னும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி பாடுபடும் போதே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட அமலுக்கு எங்கள் ரப்புக்கும் இடையில திரையை போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த அமல் எதற்கு? ஒருத்தர் வேலை செய்கிறார், அது கூலி இல்லைன்னா அந்த வேலையில் என்னத்துக்கு? அர்த்தமில்லாத வேலை தானே, யாருமே அந்த வேலை செய்ய மாட்டோம். அவ கூலி கிடைக்கணும். இது ஒரு சப்ஜெக்டா? அப்ப இந்த பகைமைங்கிறது பாருங்க எவ்வளவு ஒரு பாரதூரத்தை ஏற்படுத்துதுண்டு. அதே மாதிரி அடுத்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அபூ தாவூதுல வரக்கூடிய செய்தி, ஃபஇன்ன ஃபஸாத ஸாத்தில் பைன், 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள் சீர்குலைந்து போவதை, அதாவது முரண்பாடுகள், கோபதாபம், பகைமை, வஞ்சகம், கசடு, பொறாமை, இப்படி 2 பேருக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் ஹியல் ஹாலிகா, அது சிரைத்து விடும். லா அகூலு லகும் தஹ்லிகு ஷஅர வலாக்கின் தஹ்லிகு தீன். முடிய சிரைக்கும் நான் சொல்லல, மார்க்கத்தை சிரைச்சி போற்றும் அப்படி என்றாங்க. அடுத்த விபரீதம் என்னவாம்? இந்த பகைமை முரண்பாடுகளினால தனிப்பட்ட வாழ்க்கை,
சமுதாய வாழ்க்கை, யார் யாரெல்லாம் எந்தெந்த மட்டில் முரண்பட்டுட்டு பகைமையோடு இருக்கிறாங்களோ அந்தந்த மட்டில் உள்ள அந்த மார்க்கத்தை அப்படி என்ன செஞ்சிருமா, இல்லாமல் ஆக்கிருமா. உதாரணம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி காட்டுறேன் பாருங்க. பள்ளி நிர்வாகத்துக்கு இடையில முரண்பாடுன்னு வைங்களேன். உதாரணம், இப்போ எப்படி இங்கே இந்த மார்க்கம் அப்படி இல்லாமல் போகுதுன்னு பாருங்க. தலையில் இந்த முடிய முட்டை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மார்க்கம் இல்லாமல் போகுது. எப்படி பகை நிர்வாகத்தில் கோபம் இருந்தால் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வர மாட்டான். அப்படி ஒருத்தர் என்ன செஞ்சார், நம்முடைய ஏகத்துவவாதி, அந்த ஜமாத்தோட முரண்பாடு, அவருக்கு சுன்ன அடிப்படையிலான பள்ளிக்கு போகணும், 30-40 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் அடுத்த பள்ளிக்கு. ஜும்மாக்கு மட்டும் போவார் கஷ்டப்பட்டு. 5 நேர தொழுகையும் என்ன செய்வார், வீட்டை தான் தொழுவார். 5 நேர தொழுகையும் எங்கே தொழப்படணும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, எங்க அதான் சொல்லி அழைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த தொழுகை நிறைவேற்றப்படணும். அப்படி நீங்க அந்த சுன்னாவை நீங்க விட்டுட்டீங்கன்னா வழிகட்டு போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திருமீதியில் வரக்கூடிய செய்தி. ஜமாஅத் தொழுகை கடமைங்கிறதுக்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அது வீட்டில் தொழுறது வழிகேடுனதுக்காக நீ மட்டும் இதை நான் சொல்லி காட்டினேன். ஜமாஅத்துக்கு வராமல் இருக்கிறது நயவஞ்சகத்தன்மை என்று சொல்லக்கூடிய நபிமொழிகள் இருக்கின்றன. அப்ப கடமையில் இந்த அவரை தூக்கி போடுறது, அப்ப இந்த பாவத்தை அவரை செய்ய வைக்குது. சில நேரத்தில் வீட்டில் மனைவிக்கு மடையில பிரச்சனைண்டா யாவரும் அவர தொழுகை அப்படி இந்த மனைவி சொல்லுவா. ஒருவேளை சொல்லலை என்றாலும் சொல்லிடுவான்றதுக்காக வேண்டி இவருக்கு அதில் பற்றில்லாம் போயிடும். ஒளிச்சு தொழுவார், இல்லாட்டி தொழ மாட்டார். அப்படி இருக்கு இந்த முரண்பாடுகள். இந்த மாதிரி என்ன செய்யும் வாழ்க்கை, அதே மாதிரி என்ன செய்யும், ஒருத்தரோட கோபமாக இருந்தால் அவரை பற்றி இன்னும் தட்ட போய் பேச சொல்லும். நல்லது பொல்லாதது எல்லாத்தையும் என்ன செய்வோம், எடுத்து பேசுவோம். அப்போ புறம் பேச வைக்கும். அவதூறுகளை சில வேளைகள் என்ன செய்யும், நம்மளை காத்து கொள்ளுன்றதுக்காக வேண்டி ஆள் மாறி மாறி போட போட என்ன செஞ்சிடும், எல்லைகள் முறை செய்யும். அப்ப இந்த மாதிரியான அந்த நட்பண்புகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிறதோட பாருங்க, கணவன் மனைவி முரண்பாடுகள்ல ஏற்படுற விபரீதங்கள். மனைவிக்கு பழி தீக்கிறதுக்காக எத்தனை கணவன் பிள்ளைகளை கொண்டுட்டு, அதே மாதிரி கணவனுக்கு பழி தீர்க்க மனைவி பிள்ளைகளை கொண்டுட்டு அவையும் உயரமாய்த்த சம்பவங்கள் எத்தனை நம்ம கேள்விப்படும். இதெல்லாம் முரண்பாடு. அக்கம் பக்கத்துல முரண்பாடு வந்துட்டா பாருங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் கடைசி என்ன செய்யும், எவ்வளோ மோசமான பண்பாடு பழக்க வழக்கங்களுக்கு என்ன செய்யுது, அவங்கள விட்டு செல்லுது. கடைசா நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா, நீ எல்லாம் ஒரு மௌலவியா, நீ எல்லாம் ஒரு ஹாஜியாரா, நீ இப்படி என்ன செஞ்சிடுறாங்க, பார்த்து பார்த்து கேட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருது, நம்மளோட வாழ்க்கையை அப்படியே மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கிறது. அதுதான் நபிகளார் சொன்னாங்க, முரண்பாடு என்கிறது சிறைத்து விடும், முடியை சிறைக்கும்னு சொல்லல, மார்க்கத்தை விட்டும் உங்களை என்ன செஞ்சிடும், சிறைச்சு போடும், தூரமாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி காட்டினார்கள். பயங்கரமான ஒன்று இந்த முரண்பாடுங்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி காட்டினான் பாருங்க. சூரா அன்ஃபால்ல 46வது வசனம், வஅதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் அடிபணிந்து நடங்க. வலா தனாஸஉ, முரண்பட்டு கொள்ளாதீங்க. ஃபதஃப்ஷலு, சின்ன பின்னமா போயிருவீங்க. வதத்ஹப ரீஹுக்கும், உங்களோட பலமே போயிடும். வஸ்பிரு, பொறுமைக்காருங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த செய்தி எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றை கற்பிக்குது. என்ன தெரியுமா, ஒரு கணவன் மனைவி தொடராக அந்த பயணத்தை தொடர்வதற்கு, ஒரு நிர்வாகம் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து செல்வதற்கு, அண்டை வீட்டார் எப்போதும் அவர்கள் நல்லவர்களாக பயணிப்பதற்கும், உறவுகள் தொடர்ந்து நல்லவர்களாக பயணிப்பதற்கும் கரெக்டாக அவங்க நடக்கணும் என்கிறத இந்த விஷயம் இந்த குர்ஆன் வசனம் சொல்லி தருகிறதா, இல்லை தப்பு பண்ணுவாங்க தான். பொறுமைக்காருங்க, பொறுமை தான் தொடர்ச்சியான பயணத்துக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தருகிறதா. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தனாஸஉ, முரண்பட்டுக்காதீங்க. முரண்பாடு எப்போ வரும், அவங்க ஒரு போல எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய போனா தானே முரண்பாடு வரும். அப்போ அல்லாஹ் சொன்னா முரண்படாதீங்க. அப்படி முரண்பட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க, சின்ன பின்னமா போயிடுவீங்க, உங்களோட பலம் போயிடும்.
அப்போ பொறுமைக்காரங்க. பொறுமைங்கிறது எப்போ தேவை? எங்களுக்கு பிடிக்காத அல்லது பிழையான ஒன்று செய்ய போக்குள்ள தானே பொறுமை தேவை. பொறுமைக்காரங்க அல்லாஹ் பொறுமையாளரோட இருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வதற்கும் ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கும் அண்டை வீட்டார்கள் உறவுகள் எல்லாம் எப்போதும் நல்லவர்களாக பயணிப்பதற்கும் தேவை பொறுமை தான். அவங்க 100% கரெக்டாக நடக்கணும்ங்கிறதல்ல, பிள்ளை செய்வார்கள், நாங்கள் பொறுமை காக்கும். அதனால தான் பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த முரண்பாட்டை விட்டும் தூரம் இருக்கணும் வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க. அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகளார் சஹாபாக்கள் எல்லாரும் சபையில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கிறாங்க. ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏசிட்டே இருக்கிறார். இவர் பொறுமை காக்கிறார். அவர் மௌனிக்கிற மாதிரி இல்லை, ஏசிட்டே இருக்கிறார். ஏதோ நியாயமான பதில் சொல்லணும் என்று சொல்ல போறார். இவர் சொல்லும் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இவங்க பதில் சொல்ல போன உடனே அல்லாஹுடைய தூதர் கோவிச்சுட்டு சபையை விட்டு எழுமிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விருன்னு எழுமிட்டு ஓடுறாங்க, பின்னால் பிடிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன அவர் ஏசிட்டு இருந்தாரு, நீங்க பார்த்துட்டு என்ன செஞ்சீங்க, சிரிச்சுட்டு ஆச்சரியத்தோடு இருந்தீங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ண தொடங்கின உடனே கோவிச்சுட்டு எழுமிட்டு போயிட்டீங்களே யா ரசூலல்லாஹ், என்ன நடந்த, ஏன் நடக்குது? அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு கான மஅக மலகுன் யருத்து அன்க. நீங்க மௌனித்து இருக்கும் வேளை அவ்வளோ நேரமும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வானவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு அவர் உங்களுக்காக வேண்டி என்ன செஞ்சார், அவர் ஏசு அவ்வளோத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார். எப்ப நீங்க பதில் சொல்ல தொடங்கினீங்களோ அப்ப அந்த வானவர் போயிட்டார். ஷைத்தான் கொந்திட்டான். ஃபலம் அகுன் அகுஉத மஅ ஷைத்தான். ஷைத்தானோட நான் இருக்க மாட்டேன், நான் எழுமிட்டு வந்துட்டேன். இது சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌகூஃப் ஆன ஒரு செய்தி என்று சொல்றாங்க. ஆனால் அவர் விட்ட சஹாபி அவர் கிபாரு தாபியின், தாபியன்களில் மூத்த ஒரு தாபியை. அவர் ஒரு சஹாபியை விட்டு நபிகளார் சொல்றாங்கன்னு சொன்னா அந்த விடுபட்ட சஹாபியினால அது எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. ஆனால் வேறு சில அறிவிப்புகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் விட்டாங்க என்று சொல்லி வேறு அறிவிப்புல வருது. அதனால சஹீஹான செய்தி இது, அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. அப்ப இது எங்களுக்கு என்ன படிப்பினையை தருது? அநியாயமாக ஒருத்தர் எங்களுக்கு அடந்துடுறாருண்டா நாங்க மௌனிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய அருள் உதவி எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. எப்ப நாங்க அதை கையில எடுக்கிறோமோ அப்ப என்ன செய்யறான், அந்த வானவரை அல்லாஹ் எடுத்துடுறான். விஷயம் எங்கள பொறுப்பு சாட்டப்படுது. இடையில சைத்தான் குந்திடுறான். சைத்தான் குந்தினா என்ன நடக்கும், அவன் நடத்துறத நடத்தாட்டலாம். இதுக்கு இன்னொரு சஹீஹான செய்தி ஒன்று முஸ்லிமில் வரக்கூடிய அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு சஹாபி ஓடி வாரார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யா ரசூலல்லாஹ் இன்னலிய கராபத்தன், எனக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. அஸிலுஹும் வயக்தஊனனி, நான் சேர்த்து நடக்கிறேன், அவங்க என்ன துண்டிக்கிறாங்க. வஉஹ்ஸினு இலைஹிம் வயுஸீஉன இலைய, நான் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறேன், அவங்க எனக்கு உபத்திரம் செய்கிறாங்க. வஅஹ்லும் அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, நான் அவங்களோட மரியாதையாக நடக்கிறேன், அவங்க மடத்தனமா என்னோட நடக்கிறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? இப்படி உறவுகள் எல்லாருக்குமே இருப்பாங்க நினைக்கிறேன். நாங்கள் சேர்த்து நடக்க அவங்க வட்டி நடப்பாங்க, நாங்கள் உதவி செய்ய உபத்திரம் செய்வாங்க, நாங்கள் மரியாதையாக நடக்க அவங்க என்ன தரங்கட்டு நம்மளோட நடப்பாங்க, மடத்தனமாக நடப்பாங்க, கேவலமாக நடப்பாங்க. இப்படி உறவுகள் எல்லாருக்கும் இருக்கு. இந்த கேள்வியை சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? லஇன் குன்த கமா குல்த, நீங்க சொன்ன மாதிரி அந்த கொள்கையிலே நீங்க இருந்தால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல், சுடு சாம்பலை அவங்களுக்கு நீங்க உண்ண கொடுத்த மாதிரி. அதாவது அவங்க செய்கிற அந்த உபத்திரத்துக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன, அதாவது நெருப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யுது, கிடைச்சி போயிருது. வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீருன் அலைஹி மா தும்த அலா ஸாலிக, நீங்க சொன்ன கொள்கையில நீங்க இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு உதவியாளர் வானவர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த இடத்துல என்ன சொல்லுதண்டா, நாங்க அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த அளவுக்கு ஃபஇன் ஆகபதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபதும், நீங்க தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்ட அளவுக்கு நீங்க தண்டிங்க, அனுமதி இருக்கு. ஆனா வலஇன் ஸபர்தும் லஹு கைருல் லிஸ்ஸாபிரீன், நீங்க பொறுமை காத்தால் அது அதை விட சிறந்தது, நாங்க பதிலடி கொடுக்கறதை விட மிகவும் சிறந்தது.
அது மாதிரி இந்த இடத்துல வந்து உண்மையிலே நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்ட உறவுகளால், அக்கம் பக்கத்தாரால், சொந்த பந்தங்களால், நண்பர்களால், அன்பர்களால் அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த அநியாயத்துக்கு பதில் சொல்வதை விட பொறுமை காப்பதே மிக ஏற்றமானது என்கிறதை இந்த நபிமொழிகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக பேரன்பிற்கிற ஈமானிய உறவுகளே, இது முரண்பாடுகளை நபிகளார் கலைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகள். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையையும் அமைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ். அம்மா பஅத். என் அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாம் என்கிறது அன்பையும் பாசம், விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, தயாளத்தன்மை, சமரசம் இப்படியானவைகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த பண்பாடு ஏகத்துவவாதிகளான எங்களுக்கு மத்தியில் மிகவுமே பூத்து குலுங்க வேண்டிய ஒரு பண்பாடு. ஆனால் சைத்தான் சபதம் விட்டிருக்கிறான், இந்த விஷயத்தில் எங்களை ஜீரோவாக ஆக்குவான் என்று. ஆனால் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்கிறதை நாங்கள் எடுக்க வேண்டிய சபதம். அந்த அடிப்படையில் இந்த முரண்பாடுகளை களைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? முஸ்லிமில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்லுகிறேன், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் மூமின்களாக ஆகும் வரைக்கும் சுவனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் மூமின்களாக ஆகும் வரைக்கும் சுவனம் நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் பூரண மூமினாகவும் ஆக மாட்டீர்கள். ஈமானுக்கும் பாசத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பை பாருங்கள். சுவர்க்கத்துக்கும் ஈமானுக்கும் எப்படி தொடர்போ அதே மாதிரி ஈமானுக்கும் நேசத்துக்கும் தொடர்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் உண்மை மூமினாக ஆக மாட்டீர்கள். சொல்லிட்டு கேட்குறாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், எங்களிடம் உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விக்கு அவர்கள் பதிலை சொல்லுகிறார்கள். என்ன செய்ய அப்ப இந்த அன்புக்கு, இந்த ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு, இந்த முரண்பாடுகள் கலைஞ்சு போறது, கோபதாபம் இல்லாம போறதுக்கு என்னதான் செய்யறது? லேசான ஒரு ஆப்ஷன், எல்லாராலையும் செய்ய முடியுமானது, அழகானது சொல்லி காட்டுகிறார்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதை நீங்க செய்தால் தஹாபபதும், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் கொள்வீர்கள். உங்கள் உள்ளங்களிலுடைய கோபதாபம், பகைமை, வஞ்சகம், கசடு, பொறாமை, இந்த தீய குணங்கள் உள்ளத்தை விட்டு அகன்று செல்லும். அப்படி ஒன்றை சொல்லி தரட்டுமா? என்னவாக இருக்குன்னு நினைக்கிறோம்? சொன்னார்கள், அஃப்ஷு ஸலாம், நீங்கள் ஸலாத்தை அதிகமாக சொல்லுங்கள். காண்ற இடமெல்லாம் என்ன செய்யுங்க, இங்கால போய் அங்கால வந்தாலும் என்ன செய்யுங்க, காணும் போதெல்லாம் ஸலாத்தை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதோட அர்த்தத்தை பார்த்தோம்னா, உண்மையிலே ஒரு நாவில் இருந்து ஒரு சகோதரனுக்காக இந்த பிரார்த்தனை வருமாக இருந்தால் உண்மையில் அந்த உள்ளம் என்ன செய்யும்? தூய்மையான உள்ளம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் உங்களுக்கு உண்டாவதாக, வபரகாத்துஹு, அவனுடைய அபிவிருத்தி உங்களுக்கு உண்டாவதாக. இந்த பிரார்த்தனையை ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கேட்கும் போது உள்ளம் தூய்மை அடையும், பகைமை நீங்கும், அவருடைய உள்ளத்திலும் இருந்தும் போகும், எங்களுடைய உள்ளத்தில் இருந்தும் போகும். அப்போ நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற பதிலை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நபிமொழியோடு நுழைவு செய்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. இதில் அபூ தாவூதில் வரக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவலா அதுல்லுக்கும் அலா உஹ்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி ஸியாமி வ ஸதகத்தி வ ஸலாஹ். தொழுகை, நோன்பு, ஜகாத்து இதெல்லாம் நீங்கள் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை விட, அந்தஸ்தால் உயர்ந்த, நன்மையால் உயர்ந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்? தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, இதெல்லாம் செஞ்சு கிடைக்கக்கூடிய அமல் நன்மைகளை விட அதிகமான நன்மையை ஒரு செயல் பெற்று தருமா?
அதை சொல்லி தரட்டுமான்னு கேட்குறான். பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். அப்போதான் சொல்றாங்க இஸ்லாஹு ذاتில் பைன், நீங்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபடுவது. ரெண்டு பேர் முரண்பட்டு இருக்கிறாங்கண்டா அந்த முரண்பாடை கலைகிறது. ரெண்டு குடும்பம் பேசாம இருக்கேன்டா அந்த குடும்பத்தை பேச வைக்கிறது. ரெண்டு நண்பர்கள் பேசாம இருக்கிறாங்க, பேச வைங்க. ஒரு நிர்வாகத்துக்கு இடையில முரண்பாடு, அதை சேர்த்து வைங்க. அக்கம் பக்கத்தார் முரண்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள முரண்பாட்டை கலைங்க. கணவன் மனைவி பிரச்சனை பட்டு இருக்காங்க, சேர்த்து வைங்க. பொய் சொல்றது இஸ்லாத்தில் கடுமையான பாவம். அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு பொய். ரெண்டு பேர் பிரச்சனை பட்டிருக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்றால் இந்த சேர்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமானது. அதைத்தான் சொல்றாங்க, தொழுக, நோன்பு, ஜகாத் இது எல்லாம் செஞ்சு கிடைக்கக்கூடிய அமல நன்மையை விட அதிகமான நன்மை என்ன செய்யுது, இந்த சீர்திருத்த பணியில ஈடுபடுறவங்களுக்கு அது பெற்றுக் கொடுக்குது. ஏன்ற பாருங்க, முரண்பட்டு இருந்தா முழு வாழ்க்கையில இருந்தும் என்ன செஞ்சு முழு தீனையும் இல்லாமக்கு தானே. அப்ப அதனால வாழ்க்கையில அந்த தீனை பாதுகாத்து கொடுக்குற வேலையை இந்த சீர்திருத்த பணி செய்தண்டா உண்மையிலே ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, ஃபர்லான ஜகாத் இதெல்லாம் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை விட அதிக நன்மையை இந்த சீர்திருத்த பணி எங்களுக்கு பெற்றுத்தருகிறது. இந்த வேலையை நானும் நீங்களும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மூட்டி விடக்கூடாது. ஒரு பிரச்சனை எங்களிடம் வந்தால் அது நூந்து தான் எங்களிடம் இருந்து போகணும். அது இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய மாதிரி என்னிடம் இருந்து அந்த பிரச்சனை போகக்கூடாது என்ற சபதத்தை நான் நீங்களும் எடுக்க வேண்டும். ஏன் சைத்தானுக்கு எதிரான சபதத்தை? அவன் என்ன சபதம்? நான் முரண்பாட்டை ஏற்படுத்துவேன். நாங்க சொல்லுவோம், இல்லை, என்னிடம் இருந்து நீ அதை கண்டுகொள்ள மாட்டாய், உனக்கு எதிராக நான் சபதம் எடுக்கிறேன், நான் ஒரு சீர்திருத்தவாதி, என்னிடம் வரக்கூடிய பிரச்சனை தனிந்தே செல்லும், என்னிடம் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் தீப்பற்றி எறிகிற மாதிரி போகாதே, அந்த சபதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா ഖൈറ ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். இவங்க ரகசியமாக பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல எதிலையும் ஹைர் இல்லை, மூண்ட தவிர. இல்லாமன் அமர பிஸதக, தர்மத்தை போதிக்கிறது, அவ் மஅரூஃப், நன்மையை ஏவுறது, அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்த பணி ஏற்படுத்துறது. வமை யஃஅல் ذلك ابتغاء مرضات الله, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த சீர்திருத்த பணியை யார் செய்கிறார்களோ ஃபஸௌஃப நுக்தீஹி அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இது சூரத் நிசாவுல 114வது வசனம். ஆக பேரன்பிற்கின ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நாங்கள் ஷிர்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கலைத்து எறிந்தோமோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ, இனிமேல் நாங்கள் ஷிர்க் வைக்க மாட்டோம் என்று, அது மாதிரி சைத்தான் சபதமிட்ட முரண்பாட்டை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உண்டு பண்ணி பகைமையை உண்டு பண்ணி இப்படியெல்லாம் நான் நாசப்படுத்துவேன் என்று சைத்தான் சபதம் விட்டுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறானே, அந்த சபதத்துக்கு எதிர் சபதம் நாங்கள் இடுவோம். இல்லை, எங்களிடம் இருந்து உன்னால் அதனை எதிர்பார்க்க முடியாது, நான் ஒரு சீர்திருத்தவாதி, என்னிடம் வரக்கூடிய பிரச்சனை நூந்தே செல்லும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு உறுதிமொழியை நானும் நீங்களும் இந்த இடத்திலிருந்து எடுத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை கட்டி அமைக்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.